அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறிய இடைவெளிக்கு பின் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சென்ற வீடியோவின் இறுதியில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நம் தினசரி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை அடுத்த வீடியோவில், அதாவது இந்த 9வது வீடியோவில் தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் அனைத்து பயன்பாடுகளையும் 2 பெரிய உட்பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். அதாவது இயற்கை நிகழ்வுகள் மற்றும் செயற்கை நிகழ்வுகள். இயற்கை நிகழ்வுகள் என்று சொல்லும்போது மனிதனின் குறுக்கீடு இல்லாமல் இயற்கையில் தானாக நிகழும் நிகழ்வுகளை குறிப்பிடுகிறேன். செயற்கை நிகழ்வுகள் என்று சொல்லும்போது அதை மேன்மேட் ப்ராசஸ் என்றும் சொல்லலாம். மனிதன் தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு வடிவமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள். இயற்கையாக நிகழும் ரிடாக்ஸ் நிகழ்வுகளை பற்றி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். மிக மிக முக்கியமானது, முதலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பூமியில உயிரினங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவற்றை பராமரிப்பதற்கும் அவற்றை வாழ வைத்துக் கொண்டிருப்பதும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொன்னதில்லை. ஆனா இப்படி நாம பள்ளிக்கூடங்கள்ல ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ஒரு நிகழ்வினை பற்றி படிச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் இப்ப நினைவுபடுத்திக்கலாமா? என்ன அது ஒளிச்சேர்க்கை? தாவரங்கள் தங்கள் இலைகளில் பசுமையாக உள்ள குளோரோஃபில் என்ற நிறப்பொருளை கொண்டு சூரிய ஒளியினுடைய உதவியினால் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் நிலத்திலிருந்து பெறப்பட்ட நீரையும் பயன்படுத்தி ஸ்டார்ச்சை தயாரிக்கின்ற நிகழ்வினைத்தான் ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கிறோம். ஒரே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் இந்த நிகழ்வு நடப்பதாக படத்தில் காட்டியிருக்கிறோம். ஆனாலும் உண்மையில இந்த நிகழ்வு பல உட்பிரிவுகளை கொண்டதாக மிக மிக சிக்கலான ஒரு நிகழ்வாகத்தான் நடக்கிறது. இந்த நிகழ்வின் போது வாட்டர், அதாவது நீரானது ஆக்சிடைஸ் ஆகிறது, கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகிறது. இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் உயிர் வாழ்தல் என்ற சொல்லுக்கு பொருளை தருகிறது. இன்னொரு முக்கியமான நிகழ்வும் இந்த ப்ராசஸின் போது நடக்கிறது. அதாவது ஆக்சிஜன் கேஸ் வெளியே வரதை பார்க்குறோம். ஆக்சிஜன் உயிர் வாழ்வதற்கு எந்த அளவுக்கு அவசியம்ன்றது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை. இந்த நிகழ்வின் போது கிடைக்கின்ற 2 பொருட்களும் ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த சுகர், ஆக்சிஜன் போட்டிருக்குமே, அது உயிர் வாழ்தலுக்கு மிக மிக அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவையில்லை, ஆனால் தாவரங்களுக்கு தேவைப்படுகிறது. போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் போது தாவரங்கள் தேவையில்லை அப்படின்னு ஆக்சிஜனை வெளியே விட்டுடுது, அது நமக்கு அவசியம். இப்போ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில பரஸ்பரம் ஒரு புரிதல் இருப்பதை காட்டுவதோடு இயற்கையில் இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவி வாழ்கின்றன என்பதையும் இந்த போட்டோசிந்தசிஸ் நிகழ்ச்சி எடுத்து காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து வருகின்ற ஒரு ப்ராசஸும் மிக மிக முக்கியமானதுதான். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் உணவு உற்பத்திக்கு எப்படி உதவுது அப்படின்றத பார்த்தோம். அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட உணவை உண்டு தேவையான சக்தியை பெற்று தெம்பாக வேலை செய்வதற்கு அதற்கும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் தேவைப்படுது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஆக்சிடைஸ் ஆகி சக்தியை வெளியிடுகிறது அப்படின்னு தெரியுது. இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டுமானால் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. சேர்ந்த ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகிவிடுகிறது. ஆக உணவு உற்பத்தியிலும் சரி, அதை
உண்டு சக்தியை பெறுவதிலும் சரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் கை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த உலகில் உயிர்கள் வாழ்தல் உறுதி செய்யப்படுகிறது என்பதால் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் காண இருப்பது இயற்கையில் தானாக நிகழ்கின்ற ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இரும்பு துருப்பிடிக்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். நம் அனுமதிக்காக காத்திருந்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை. ஈரப்பதமான சூழ்நிலையில காத்துல இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து இரும்பு ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஈடுபட்டு பழுப்பு நிற பொருளாக மாறுவதைத்தான் நாம் துருப்பிடித்தல் என்று சொல்கிறோம். படத்தில் உள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதைத்தான் தெளிவாக காட்டுகிறது. துருப்பிடித்தல் அப்படின்றது பொருட்களை சிதைக்கின்ற ஒரு செயலாக இருக்குது. அதனால் பொருட்களினுடைய உறுதித்தன்மை குறைந்து நாளடைவில் பயன்படுத்த முடியாத நிலைக்கு போய்விடுகிறது. ஆனால் எல்லா விதமான துருப்பிடிக்கும் நிகழ்ச்சிகளும் பொருட்களை சிதைக்கின்ற நிகழ்ச்சியாக இல்லை அப்படின்றதையும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா அலுமினிய உலோகம், கரோஷன் எனப்படும் அரிமானத்திற்கு அலுமினிய உலோகமும் உள்ளாகிறது. ஆனால் அந்த நிகழ்வின் போது உருவாகின்ற அலுமினிய ஆக்சைடு ஒரு பூச்சு போல அமைந்து மேன்மேலும் அலுமினியம் சிதைவடைவதை தடுக்கிறது. நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருக்கின்ற செப்பு பாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது மேல ஒரு நீல பச்சை வண்ணத்துல ஒரு பூச்சி மாதிரி படிஞ்சிருக்கும், பார்த்துருக்கலாம். நம்ம அதை நம்ம என்ன சொல்லலாம்? செம்பு பாத்திரத்தினுடைய துரு அப்படின்னு சொல்லலாம். காத்துல இருக்கிற ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வழக்கம் போல அந்த ஈரப்பதம், இந்த மூன்றும் அந்த செப்பு பாத்திரத்தோடு ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஈடுபட்டு அதன் விளைவாக பேசிக் காப்பர் கார்பனேட் எனப்படுகின்ற துருவாக, அதாவது அந்த நீல பச்சை வண்ணமாக மாறி அந்த பாத்திரத்தின் மேலேயே படிஞ்சிடும். தங்கம், பிளாட்டினம் இந்த 2 உலோகம் தவிர கிட்டத்தட்ட அனைத்து உலோகங்களும் இந்த கரோஷன் அப்படின்ற அரிமானத்திற்கு உள்ளாகின்றன. எதுவும் தப்பலை, அனைத்துமே ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான். இதுவரையில இயற்கையாக நிகழ்கின்ற ரிடாக்ஸ் ப்ராசஸ் ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம். இனி மனிதன் தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உருவாக்கி வடிவமைத்து செயல்படுத்துகின்ற கருவிகளில் ரிடாக்ஷன் ரியாக்ஷன்ஸ் தான் இருந்து அவனுக்கு உதவி பண்ணுது. அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பிரிவில் நம்ம மனசுல முதல்ல வர்றது பேட்டரி அப்படின்ற இந்த மின்கலம், செல்லுன்னு சொல்றோம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் மனிதன் பயன்படுத்துகின்ற அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ்ன்னு சொல்றோமே, பேட்டரியினுடைய பயன்பாடு அங்க மிக மிக முக்கிய பங்கு இருக்குது. அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு பேட்டரிக்குள்ள ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடக்குது. அதனால தான் நமக்கு மின்சாரமே கிடைக்குது. ஒவ்வொரு மின்கலத்திற்கு உள்ளவும் கேத்தோட், ஒரு ஆனோட், அப்படி 2 மின் வாய்கள், ஒரு எலக்ட்ரோலைட், அதாவது தமிழ்ல சொன்னா மின் பகுளி அப்படின்ற ஒரு திரவத்தினுள்ள வைக்கப்பட்டிருக்கும். ஆனோட் எனப்படுகின்ற அந்த மின்வாயில ஆக்சிடேஷன் நடந்து அது எலக்ட்ரான்களை வெளியே விடும். அவ்வாறு வெளிவருகின்ற எலக்ட்ரான்கள் அதோடு இணைக்கப்பட்டுள்ள கம்பி வழியாக பாய்ந்து ஓடி மின் கருவிகளுக்குள்ளே சென்று அந்தந்த வேலையை செய்துவிட்டு மீண்டும் கேத்தோடு எனப்படும் மின்வாயை வந்து அடையும். ரொம்ப எளிமையா இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம பயன்படுத்துகிற அந்த டார்ச் செல் எடுத்துக்கலாம். துத்தநாகத்தால் ஆன ஒரு சிலிண்டர் வடிவ பாத்திரம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அதில் மின் பகுளி அதை இட்டு நிரப்பி அதன் மையத்தில் ஒரு கரித்தண்டு செருக்கப்பட்டிருக்கும்.
வெளியே எடுத்து சென்று பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக அந்த மின் பகுதி, அதாவது எலக்ட்ரோலைட், அது ஒரு பசை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் தைரியமாக அதை வெளியே எடுத்து போய் பயன்படுத்த முடியுது. ஆனோட் அப்படின்ற துத்தநாக பாத்திரமே ஆனோடாக வேலை செய்யுது. ஆக்சிடைஸ் ஆகி 2 எலக்ட்ரான்களை வெளியிடும். அவை வழக்கம் போல வெளியில் உள்ள இணைப்பு கம்பி வழியாக ஓடி மின் கருவிகளுக்குள்ளே நுழைந்து தேவையான பணியை செய்துவிட்டு பின் இணைப்பு கம்பி வழியாக கேத்தோடு மின்வாயை அடையும். அங்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். மின் பகுதியாக அமோனியம் குளோரைடு, மேங்கனீஸ் டை ஆக்சைடு சேர்ந்த கலவை நிரப்பப்பட்டிருக்கும். நாம் கூட பார்த்துருக்கலாம், அந்த கண்டெம்டு செல்லை உடைச்சி பார்த்தோம்னா உள்ள கருப்பாக இருக்கும், ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான் இது. பேட்டரி இல்லாத வாழ்க்கையை நாம் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. இதே போல் இன்னொரு துறையும் உண்டு. அங்கே கூட மின்னாற்றல் மற்றும் வேதியாற்றல் ரெண்டுக்கும் இடையே ஒரு பரிமாற்றம் நிகழ்கிறது. இப்போது பேட்டரியில் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்ற வேதியாற்றல் மின்னாற்றலாக, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. நாம் ஏற்கனவே சயின்ஸில் படிச்சிருக்கிறோம், ஆற்றல் மாறா விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதில் ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுபடி பார்த்தோம்னா மின் ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறணும், அதுவும் நடக்கணும். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் டு கெமிக்கல் எனர்ஜி. இந்த நிகழ்வுக்கு எலக்ட்ராலிசிஸ், அதாவது தமிழில் மின்னார் பகுத்தல் என்று பெயர். இந்த நிகழ்வை பயன்படுத்தி பல செயல்பாடுகள் நடக்கின்றன. அதில் ஒரு சில செயல்பாடுகளை நாம் இப்போ பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா மெட்டலர்ஜி, அதாவது உலோகவியல்னு சொல்லலாம். இந்த துறையில் தாது பொருட்களிலிருந்து உலோகங்களை எப்படி பிரித்து எடுக்கிறது மட்டுமல்ல, அவ்வாறு பிரித்து எடுக்கப்பட்ட அந்த உலோகங்கள் பல சமயங்களில் சுத்தமாக இருக்காது. அதை தூய்மைப்படுத்தணும், அதாவது ரிஃபைனிங், பியூரிஃபிகேஷன், அதையும் செய்யணும். இந்த 2 காரியங்களுக்கும் இந்த எலக்ட்ராலிசிஸ், இந்த மின்னார் பகுத்தல் அப்படின்ற நிகழ்ச்சி பயன்படுது. சொல்லப்போனால் இந்த மின்னார் பகுத்தல் இந்த முறை இருக்கே, வணிக பொருளாதார துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அது தப்பில்லை. ஒரு காலத்தில், அதாவது நம்ம சரித்திர பாடத்தில் படிச்சிருப்போம், பிரான்ஸ் நாட்டில் நெப்போலியன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்து வந்தான்னு படிச்சிருப்போம். அவர் காலகட்டங்களில் அலுமினிய உலோகம் ஒரு காஸ்ட்லியான மெட்டல், விலை உயர்ந்த ஒரு உலோகம் அப்படி இருந்தது. இதை சொன்னால் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரெல்லாம் அந்த அலுமினிய உலோகத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னா, சக்கரவர்த்திகள், ராஜவம்சத்தினர், இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள், வசதி படைத்தவர்கள், இவங்க மட்டும்தான் அலுமினிய தட்டில் சாப்பிட முடியும், அலுமினிய ஸ்பூனை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. சாதாரண மனிதனுக்கு அலுமினியம்ன்றது ஒரு எட்டாத கனி. இப்படிலாம் இருந்திருக்கு. இது இப்போ நம்ம கேட்குற போது நமக்கு நம்மால் நம்ப முடியல, ஆனால் நடந்திருக்குது, உண்மைதான். அப்படி ஒரு விலை உயர்ந்த காஸ்ட்லியான உலோகமாக இருந்த அலுமினியம் இன்னைக்கு நிலைமை நம்ம யோசிச்சு பார்ப்போம், சீப்பான உலோகம், மிக மிக விலை மலிந்த உலோகமாக மாறி இருக்கிறது. அப்படின்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம், இந்த எலக்ட்ராலிசிஸ், அதாவது மின்னார் பகுத்தல். இந்த டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகுதான் நிலைமை தலைகீழா மாறி போச்சு. பழைய முறைகளை பயன்படுத்தி அலுமினிய உலோகத்தை அதனுடைய தாது பொருட்களிலிருந்து பிரித்து எடுக்கணும்னா அதிக செலவு. அது மட்டும் இல்லை,
கிடைச்ச உலோகத்தினுடைய அளவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. 1886ல் சார்லஸ் ஹால் அப்படின்ற ஒரு அமெரிக்க மாணவர், நல்லா கவனிங்க, மாணவர், அவர் இந்த எலக்ட்ராலிஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அலுமினியத்தை பெருமளவில் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு அறிவிக்கிறார். அதே காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டில் பால் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு என்ஜினியர், அவரும் இதே முறையை பயன்படுத்தி அலுமினியத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, இவர் செய்கிறார்ன்றது அவருக்கு தெரியாது, அவர் செய்கிறார்ன்றது இவருக்கும் தெரியாது. 2 பேருமே சமகாலத்தவர்கள். தனித்தனியாக இந்த முறைகளை கண்டுபிடித்து வெளியிடுகிறார்கள். இந்த முறை வெளிவந்த பிறகு அலுமினியத்தினுடைய உற்பத்தி பெருமளவில் அதிகரித்து விட்டது, விலை மிகவும் குறைந்து விட்டது. அப்போ பாருங்க, வணிக பொருளாதார துறைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்தது எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. அந்த எலக்ட்ராலிசிஸ்னுடைய மைய கருத்தாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். இந்த படத்தை பாருங்க. மின்னாற்பகுத்தல் முறை, அதாவது எலக்ட்ராலிசிஸ் முறையில அலுமினியம் எப்படி அதனுடைய தாது பொருளான பாக்சைட்னு சொல்றாங்கல்ல, அலுமினியம் ஆக்சைடு, அதுல இருந்து எப்படி இதை பிரிச்சு எடுக்கிறாங்கன்றத காட்டுது. எலக்ட்ராலிசிஸ் நடக்கிற அந்த தொட்டி, அதனுடைய உள்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அப்படின்ற கரியினுடைய ஒரு பொருள் அது அமைக்கப்பட்டு, அதுதான் கேத்தோட், அதாவது எதிர்மின் வாய். அப்புறம் ஆனோடு வேணும் இல்லையா, அதுக்காக கரி தண்டுகள் அதை வரிசையா தொங்க விட்டுருக்காங்க. அது ஆனோட், அதாவது நேர்மின் வாயாக செயல்படுது. எலக்ட்ரோலைட் வேணும் இல்லையா, அதுக்காக உருக்கிய அந்த அலுமினியம் ஆக்சைடு பயன்படுத்துறாங்க. இப்போ மின்சாரம் பாய்ச்சும் போது இந்த எலக்ட்ரோலைட்ல இருந்து அலுமினியம் அயான்ஸ் Al3+, அது கேத்தோடு அங்க போய் சேர்ந்து கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான்களை வாங்கிக்கிட்டு ரெடியூஸ் ஆகி அலுமினியம் உலோகமாக மாறுகிறது. கிடைச்ச அந்த அலுமினியம் தொட்டினுடைய அடியில தேங்கி நிற்கும். எலக்ட்ரோலைட்டில் இருந்த ஆக்சைடு அயனிகள் நேர்மின் வாயான கரித்தண்டுகளை அடைந்து ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன் கேஸாக மாற்றமடையும். இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதிக வெப்பநிலை அது ஒரு காரணம். அப்புறம் கிடைச்சிருக்கிறது ஆக்சிஜன் வாயு. 2வது சொல்லணுமா, ஆனோட நம்ம வச்சிருக்கிறது கரித்தண்டு. உடனே அந்த வெளிவந்த ஆக்சிஜன் அந்த அதிக வெப்பநிலையில கரித்தண்டுகளோடு வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறி வெளியேறிடும். அப்ப இதுவும் இந்த ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுவும் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆனோடு கார்பன் ராட்ஸ் இருக்கு பாருங்க, அது எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடா போயிடுறதால அடிக்கடி அந்த கார்பன் ராட்ஸை கொஞ்சம் மாற்றணும், அவ்வளவுதான். அப்போ மெட்டலர்ஜியில் பயன்படுத்தப்படுகின்ற இன்னொரு முக்கியமான ஒரு எலக்ட்ராலிசிஸ், அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்னேன், உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கு மட்டுமல்ல, அவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட உலோகங்களை சுத்தப்படுத்துவதற்கும் இந்த எலக்ட்ராலிசிஸ் முறை பயன்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ செப்பு, அதாவது தாமிரம், இந்த உலோகம் வழக்கம் போல மெட்டலர்ஜியில் என்னென்ன ப்ராசஸ் உண்டோ அதெல்லாம் செஞ்சு அதனுடைய தாது பொருள் இருந்து அந்த தாமிரத்தை பிரித்து எடுத்துருவாங்க. பிரித்து எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ தாமிரம் கிடைச்சிருச்சு, ஆனால் அதில் கொஞ்சம் அசுத்த பொருள்கள் இன்னமும் இருக்கும். அப்போ அதை சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் வருது. அதை சுத்தப்படுத்துறதுக்கும், அதாவது ரிஃபைனிங், அதற்கும் இதே எலக்ட்ராலிசிஸ் முறையை தான் பயன்படுத்துகிறாங்க.
அந்த முதல்ல கிடைக்கிற அந்த தாமிரம் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேரு பிளிஸ்டர் காப்பர்னு பேர். அதில் நிறைய தேவையில்லாத அசுத்தங்களும் இருக்கும். அதைத்தான் நம்ம சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதற்காக இந்த மின்னாற்பகுத்தல் புகுத்தல் முறை பயன்படுத்தப்படுகிறது. அசுத்தமான அந்த பிளிஸ்டர் காப்பர் அது பாலமாக இருக்கும். அதை நாம் இந்த ப்ராசஸில் ஆனோடாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சுத்தமான மெல்லிய செப்பு தகடு, அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்படி இல்லைன்னா டைட்டேனியம் உலோகம், இதில் ஏதாவது ஒன்று மெல்லிசாக இருந்தால் போதும். அது கேத்தோடு, அதாவது எதிர்மின்வாயாக பயன்படுத்தலாம். தாமிர சல்ஃபேட் கரைசல் அதோடு கொஞ்சம் கந்தக அமிலமும் சேர்த்து அது எலக்ட்ரோலைட்டாக பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரம் பாய்ச்சப்படும் போது எலக்ட்ரோலைட்டிலிருந்து காப்பர் அயனி, அதாவது Cu2+ அயான், அது எதிர்மின்வாய் கேத்தோட அடைஞ்சு 2 எலக்ட்ரான் அங்கிருந்து வாங்கிட்டு நியூட்ரலைஸ் ஆகி காப்பர் ஆட்டமாக மாறி அந்த கேத்தோடு மேலேயே படிஞ்சிடும். அதே சமயத்தில் நேர்மின்வாயாக இருக்குது பாருங்க, அந்த பாலமாக நம்ம தொங்க விட்டுருக்கிறோமே பிளிஸ்டர் காப்பர், அதிலிருந்து ஒரு காப்பர் ஆட்டம் ஆக்சிடைஸ் ஆகி 2 எலக்ட்ரானை வெளியே விட்டுட்டு Cu2+ அயனியாக மாறி எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த நிகழ்ச்சியினை தான் இந்த படத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க இந்த ஆனோடு காப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வந்து கேத்தோடு காப்பர் மேலே படிஞ்சிட்டே இருக்கும். அப்போது கேத்தோடு சைடில் அதனுடைய எடை கூடிக்கிட்டே போகும், ஆனோடு சைடில் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு போதுமான அளவுக்கு வந்த பிறகு மின்சாரம் நிறுத்தப்பட்டு கேத்தோடு பிளேட்டை வெளியே எடுத்து அதில் படிஞ்சிருக்கிற அந்த காப்பர் உலோகத்தை சுரண்டி எடுத்து பயன்படுத்துவாங்க. செப்பு உலோகம் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயனாகுதுன்றது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த தாமிரம் என்கின்ற செம்பு உலோகம் நமக்கு கிடைப்பதற்கும், சுத்தமான செம்பு உலோகம் கிடைப்பதற்கும் காரணமாக இருப்பது எலக்ட்ராலிசிஸ் என்ற ஒரு தொழில்நுட்பம். அதனுடைய மையமாக செயல்படுவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக நாம் காண இருப்பது அடுத்த ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல உணவுப் பொருள் தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்றத முன்னாடியே பார்த்துட்டோம். அவ்வாறு கிடைத்த உணவுப் பொருளை நாம் உண்பதற்கு ஏற்ற வகையில பக்குவப்படுத்தி கொடுக்கிறது அந்த கலை இருக்குது பாரு, சமையல் கலை, குக்கிங் எனப்படும் சமையல் கலையில உணவுப் பொருள் வெப்ப ஆற்றலினால் பக்குவப்படுத்தப்பட்டு பரிமாறப்படுகிறது. வெப்ப ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது? எல்பிஜி கேஸ் எரிக்கப்பட்டு பெறப்படுகிறது. எல்பிஜின்றது புரோபேன் கேஸ் ஒரு 60%, பியூட்டேன் கேஸ் ஒரு 40%, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு கலவை. ஆக மொத்தத்தில் ஹைட்ரோ கார்பன். அதை மிக்சர், இந்த ஹைட்ரோ கார்பனை காற்று இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்த்து எரிக்கிற போது வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது. அந்த வெப்பத்தை பயன்படுத்தி தான் சமையலை நம்ம செய்கிறோம். ஆக இங்கேயும் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் தொடர்ந்து உயிர் வாழ மறைமுகமாக உதவி கொண்டிருக்கிறது அப்படின்றத மறந்துடக்கூடாது. இது மட்டும் இல்ல, இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா எரிபொருள் எரிந்து ஆற்றல் பெறுவதை பற்றி இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். முக்கியமாக நாம சிந்திக்க வேண்டியது இந்த வாகன போக்குவரத்து, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். எந்த வாகனமாக இருந்தாலும் அது செயல்படணும்னா எரிபொருளை உள்ள இட்டு எரிக்கணும். அது பெட்ரோலா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், வேற எந்த எரிபொருளாகவும் இருக்கலாம். அது எரிந்துதான் ஆற்றலாக மாற்றமடைந்து வாகனம் அதை பயன்படுத்தி ஓடுகிறது. எரிதல் என்பது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். வாகன போக்குவரத்து ஒரு நாட்டினுடைய
சமூக, பொருளாதார, வணிக வளர்ச்சியில மிக 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 முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான் ஒரு நாட்டினுடைய சமூக, பொருளாதார, வணிக வளர்ச்சியை தீர்மானிக்கிறது அப்படின்னாலும் அது தப்பில்லை. இயற்கையாக நடக்கின்ற ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பத்தி பார்க்கும்போது கரோஷன் அப்படின்றத பத்தி முன்னாடி பார்த்தோம். அதாவது உலோக அரிமானம், துருப்பிடிக்கிற விஷயம். இந்த துருப்பிடித்தல் அது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான்றத பார்த்தோம். இந்த நிகழ்வின் போது உலோகத்தினுடைய உறுதித்தன்மை குறைந்து சிதைவடைந்து போகிறது அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? எப்படி தடுக்கிறது? கரோஷன் அப்படின்றது ஒரு அன்வான்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதை தடுக்கிறதுக்கு கூட ஒரு ரிடாக்ஷன் ரியாக்ஷன் தான் கை கொடுக்குது. எப்படின்னு பார்ப்போம். கால்வனைசிங் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, இது மனிதன் கண்டுபிடிச்சு உருவாக்குனது. இரும்பு துருப்பிடிப்பதை தடுக்க அதன் மேல ஒரு துத்தநாக பூச்சு, ஜிங்க் கோட்டிங் கொடுக்கறது மூலமாக இரும்பு துருப்பிடிக்கிறத தடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது துத்தநாகம், இரும்பு, இந்த ரெண்டு உலோகங்கள்ல இரும்பை முந்திக் கொண்டு துத்தநாகம் ஆக்சிடைஸ் ஆகி எலக்ட்ரான்களை வெளியே விட்டுடும். அது அதனுடைய இயல்பு. ஏன் அந்த ரெண்டுக்கும் இடையில துத்தநாகம் முந்திக்கிட்டு ஏன் எலக்ட்ரான்களை வெளியிடுது அப்படின்றது ஒரு கேள்வி இயல்பாகவே வருகிறது. இதற்கான காரணத்தை பின்னால் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அந்த தலைப்பில், மின் வேதியியல் அந்த தலைப்பில் நம்ம பார்க்கும்போது அது விளக்குகிறேன். சரி, அப்படி அந்த துத்தநாகம் வெளியிட்ட எலக்ட்ரான்களை இரும்பு வாங்கிக்கிற நிலையில தான் இருக்குது. அப்போ இரும்பு எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்கின்ற நிலையில் இருக்கிறதால ஆக்சிடைஸ் ஆக முடியாது, ரிடக்ஷன் தான் ஆக முடியும். அதனால இப்ப துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்னன்னா, இயற்கையில ஒரு விதி உண்டு. என்ன? ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை இழக்க வேண்டும். துத்தநாகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடைஸ் ஆகி அதனால் இரும்பு காப்பாற்றப்படுகிறது, சரிதான். ஆனால் துத்தநாகம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து காணாமல் போய்விடுகிறது. இப்படி சொல்லலாம், துத்தநாகம் தியாகம் புரிந்து இரும்பை துருப்பிடிக்க விடாமல் தடுத்துட்டுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். இதுவரை இயல்பாகவும் செயற்கையாகவும் நிகழும் ரிடாக்ஸ் ப்ராசஸ் பற்றி சில எடுத்துக்காட்டுகளுடன் அறிந்து கொண்டோம். இரண்டு முறைகளுமே மனித வாழ்க்கைக்கு ரிடாக்ஸ் ப்ராசஸ் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை தெளிவாக விளக்குகின்றன. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இல்லாம ஒரு நாள்ல ஒரு வினாடி கூட நகரல அப்படின்றது தான் உண்மை. கடந்த 7 வீடியோக்களின் மூலம் ரிடாக்ஸ் ப்ராசஸ் பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நீருக்கடியில பெருமளவுக்கு மூழ்கியும் நீருக்கு மேல் சிறிதளவே தலைகாட்டியும் இருக்கின்ற பனிமலையை போன்றதுதான். ரிடாக்ஸ் ப்ராசஸ் பத்தி முக்கியமான அம்சங்களை பற்றி மட்டுமே இங்க நான் பேசியிருக்கிறேன். அறிந்து கொண்டதை விட அறிய வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இது விஷயமாக உங்களில் பலருக்கு மேலும் விளக்கங்கள் தேவைப்படலாம். உங்களுடைய கேள்விகளை பதிவிடுவதற்கு தயவு செய்து தயங்காதீர்கள். அவ்வாறு நீங்க செய்யறது மூலமா பலரும் ரிடாக்ஸ் ப்ராசஸ் பத்தி இன்னும் அதிகமாக தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்கள் மறைமுகமாக உதவுகிறீர்கள் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, ரிடாக்ஸ் ப்ராசஸ் பத்தி நானும் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள எனக்கும் உங்கள் கேள்விகள் உதவுகின்றன, அதையும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அன்பு கூர்ந்து உங்களுடைய ஐயங்களை
பதிவிடுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பற்றிய, ரிடாக்ஸ் ப்ராசஸ் பற்றிய விளக்கங்கள் நிறைவடைகிறது. ஆனாலும் உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் வரும் வீடியோக்களில் தெரிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை அணு எண் பற்றியும் ரிடாக்ஸ் ப்ராசஸ் பற்றியும் ஓரளவுக்கு அலசி இருக்கிறோம். அடுத்ததாக அலசுவதற்கு என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து அடுத்த வீடியோவை பாருங்க. உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.